எஸ் சார், நான் ரங்கதுரை தான் பேசுறேன். குற்றவாளிகளை பத்தி ஏதாவது துப்பு கிடைச்சதா? இல்ல சார். இன்னும் எவ்வளவு காலம் ஏமானம் உங்களுக்கு அவங்களை எல்லாம் கண்டுபிடிக்க? தினசரி கண்காட்சியில் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த குற்றவாளிகளை சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடும் சார். என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? கண்காட்சியில் நகைக்கடையில் இருக்கிற நகைகள் எல்லாம் காணாம போயிடுது. குழந்தைகள் கழுத்துல இருக்கிற தங்கச் சங்கிலிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடுது. பலருடைய பர்ஸ் எல்லாம் பறி போயிடுது. பாத்திர கடையில வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் காணாம போகுது. ஊரெல்லாம் ஒரே புகார். I tell you, I can't tolerate this. Yes. இப்பதான் கண்காட்சி எஸ்ஐ கிட்ட பேசினேன். அங்க குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. நீங்க எப்பதான் குற்றவாளிகளை பிடிக்க போறீங்க? மேல இருந்து ஐடி அரசாங்கம் என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னதான் பதில் சொல்ல? சார், அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை நாங்களும் தீவிரமா செய்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களை பத்தி கொஞ்சம் துப்பு கிடைச்சிருக்கு. சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சிருவோம் சார். பார்க்கலாம். நானும் அவங்களை கண்டுபிடிக்க தனிப்பட்ட முறையில ஒரு முயற்சி செய்துட்டு இருக்கேன். அதுல நான் சக்சஸ் ஆயிட்டேன்னா உங்களுக்கு அந்த வெற்றியில பங்கு கிடைக்காம போயிடும். Be careful. அந்த நிலைமைக்கு விட மாட்டோம் சார். வெற்றியில எங்களுக்கும் பங்கு கிடைக்க முடியாது. நாங்களே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடறோம் சார். All right. Do your best. சார், இந்த நாய் சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? ஆமா சார், அவங்கள பார்த்த உடனே இது வாலாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரேடியா சந்தோஷத்தை காட்டுச்சு. உடனே கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். எங்க இவங்க? அதான் வராங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அடடே, நீங்களா? 2 பேர் இப்படி வாங்கயா. வாங்க சங்கர், வாங்க. வாமா, உட்காருங்க. பரவாயில்ல சார். ஏய்யா, இவங்கள அந்த நாய்க்கு சொந்தக்காரவங்க. அன்றைக்கு நீங்க நாட்டியம் ஆடினவன்னு உங்களுக்கு தெரியாது? சரி சார். ஆனா இந்த நாய் யாரையாவது பார்த்து வாலாட்டலாம் உடனே அவங்களுக்கு கொண்டு வர சொல்லி நீங்க தானே சார் சொன்னீங்க. நீங்க சொன்னபடி இவங்க 2 பேரையும் பார்த்து நாய் வாலாட்டுச்சு. உடனே இவங்களும் அவங்கள சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு முடிவு கட்டி கூட்டிட்டு வந்துட்டோம் சார். நீங்க 2 பேரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. சார், அன்னைக்கு இதே நாய் தான் எங்க டான்ஸ பார்த்து ரசிச்சு ஒரு ஆப்பிள் பழத்தை என் கையில கொண்டு வந்து கொடுத்தது. அதையே ஞாபகத்துல வச்சிருந்து இன்னைக்கு என்னை பார்த்த உடனே வாலாட்டிக்கிட்டு ஒரேடியா உற்சாகத்தோட என்கிட்ட ஓடி வந்தது. உடனே இவங்க 2 பேரும் எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தோம். சரிதான், வந்துட்டோம். ஓஹோ, உங்க நகை கிடைச்சிட்டான்னு தெரிஞ்சிட்டு போக வந்தீங்களா? ஆமாங்க சார். அது காணாம போனதுல இருந்து எங்க மனசே சரியில்லை. இந்த நாய்க்கு சொந்தக்காரங்க கிட்டதான் உங்க நகை சிக்கி இருக்கு. அவங்க கிடைச்சிட்டா காணாம போன எல்லா பொருளுமே கிடைச்சிடும். அப்படியே விஷயம்? எஸ், அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் சிக்கிடுவாங்க. உங்க நகைகளும் வந்து சேர்ந்துடும். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் சங்கர், உங்க நகை கிடைச்சதுக்கு அப்புறமா நன்றி சொல்லுங்க. ஆகட்டும் சார், நாங்க வரோம். வணக்கம் ஐயா. வாழை ஆட்டின வரைக்கும் போதும், உட்காரு.